பப்புவும் மந்திர எண் கோடும். பசுமை நிறைந்த ஒரு அழகான காடு. அங்கே பப்புன்னு ஒரு கியூட்டான குட்டி முயல் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில சூரியன் அப்படியே தங்க நிறத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும்போது பப்பு தனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போது அவன் கண்ணுல பட்டது என்ன தெரியுமா? தரையில ஒரு நீளமான வெள்ளை நிற கோடு. என்னது இது? இது சாதாரண கோடா என்ன? பப்பு ஆச்சரியமா அந்த கோட்டை உற்று பார்த்தான். அவன் கிட்டே போனதும் பளிச்சுன்னு அந்த கோடு மின்ன ஆரம்பிச்சது. அங்கே ஒரு மென்மையான குரல் கேட்டுச்சு. ஆமாங்க, அந்த கோடு பேச ஆரம்பிச்சது. ஹலோ பப்பு, நான் தான் மந்திர எண் கோடு மேஜிக் நம்பர் லைன். அந்த கோட்டோட நடுவுல ஒரு பெரிய ஆலமரம் நிமிர்ந்து நின்னுச்சு. இதுதான் என் வீடு. சரியா சொன்ன பப்பு. இந்த மரம் இருக்கே, இதுதான் பூஜ்யம். இதுதான் எல்லா எண்களுக்கும் ஆரம்பம். சிரிச்சுக்கிட்டே இருந்த பப்புவுக்கு திடீர்னு பசி. வயித்துல கடமுடா சத்தம். ஊ, எனக்கு பசிக்குதே, கேரட் வேணும். பப்பு வேகமா மரத்தோட வலது பக்கம் குதிக்க ஆரம்பிச்சான். முதல் தாவலில் எண் 1 போனான். ஒரு கேரட் கிடைச்சது. அடுத்த தாவலில் எண் 2 போனான். ஆஹா, 2 கேரட். மூணாவது தாவலில் எண் 3 போனான். 3 கேரட். வாவ், நான் வலது பக்கம் போக போக எண்களும் பெருசாகுது. எனக்கு கிடைக்கிற கேரட்டும் அதிகமாகுதே. சரியா கவனிச்ச பப்பு. வலது பக்கம் போக போக எண் மதிப்பு கூடிக்கிட்டே போகும். இதைத்தான் நாம நிறை எண்கள் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ பார்த்த வானம் இருண்டடிச்சு. சலசலன்னு காத்து வீசுச்சு. ஐயோ, மழை வரப்போகுது. ஓடு ஓடு, வீட்டுக்கு ஓடு. பப்பு பயந்து போய் வேகமா பின்னாடி ஓடி வந்தான். 3, 2, 1, 0. அப்பாடா, மரத்துக்கு வந்துட்டேன். அச்சச்சோ, அவசரத்துல என் பொம்மையை விட்டுட்டேனே. யோசிச்சு பார்த்தான். விளையாடும்போது பொம்மை மரத்துக்கு பின்னாடி, அதாவது இடது பக்கம் விழுந்தது ஞாபகம் வந்துச்சு. பப்பு மறுபடியும் துள்ளினான். ஆனா இப்போ பின்னோக்கி சென்றான். முதல் தாவலில் -1 சென்றான். இரண்டாவது தாவலில் -2 சென்றான். பப்புவுக்கு திடீரென ஒரு சந்தேகம் வந்தது. என் கோடே, நான் 3, 2, 1, 0ன்னு பின்னாடி வரும்போது எண்கள் குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. அப்போ 0க்கு இடது பக்கம் போனா மட்டும் எண்களோட மதிப்பு குறையுமா என்ன? புத்திசாலி பப்பு நீ. ஆமாம், -1, -2ன்னு இடது பக்கம் போக போக அதோட மதிப்பும் குறைஞ்சுகிட்டேதான் போகும். இந்த மைனஸ் குறிப்போட்ட எண்களை தான் குறை எண்கள், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னு சொல்லுவாங்க. வாவ், இந்த மந்திர எண் கோடு செமையா கத்து தருதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே பப்பு தன் பொம்மையையும் எடுத்துக்கிட்டு கேரட்டை கருக்கு முறுக்குன்னு கடிச்சுக்கிட்டே ஜாலியா வீட்டுக்குள்ள போனான். பப்புவும் மந்திர எண் கோடும். பசுமை நிறைந்த ஒரு அழகான காடு. அங்கே பப்புன்னு ஒரு கியூட்டான குட்டி முயல் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில சூரியன் அப்படியே தங்க நிறத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும்போது பப்பு தனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போது அவன் கண்ணுல பட்டது என்ன தெரியுமா? தரையில ஒரு நீளமான வெள்ளை நிற கோடு. என்னது இது? இது சாதாரண கோடா என்ன? பப்பு ஆச்சரியமா அந்த கோட்டை உற்று பார்த்தான். அவன் கிட்டே போனதும் பளிச்சுன்னு அந்த கோடு மின்ன ஆரம்பிச்சது. அங்கே ஒரு மென்மையான குரல் கேட்டுச்சு. ஆமாங்க, அந்த கோடு பேச ஆரம்பிச்சது. ஹலோ பப்பு, நான் தான் மந்திர எண் கோடு மேஜிக் நம்பர் லைன். அந்த கோட்டோட நடுவுல ஒரு பெரிய ஆலமரம் நிமிர்ந்து நின்னுச்சு. இதுதான் என் வீடு. சரியா சொன்ன பப்பு. இந்த மரம் இருக்கே, இதுதான் பூஜ்யம். இதுதான் எல்லா எண்களுக்கும் ஆரம்பம். சிரிச்சுக்கிட்டே இருந்த பப்புவுக்கு திடீர்னு பசி. வயித்துல கடமுடா சத்தம். ஊ, எனக்கு பசிக்குதே, கேரட் வேணும். பப்பு வேகமா மரத்தோட வலது பக்கம் குதிக்க ஆரம்பிச்சான். முதல் தாவலில் எண் 1 போனான். ஒரு கேரட் கிடைச்சது. அடுத்த தாவலில் எண் 2 போனான். ஆஹா, 2 கேரட். மூணாவது தாவலில் எண் 3 போனான். 3 கேரட். வாவ், நான் வலது பக்கம் போக போக எண்களும் பெருசாகுது. எனக்கு கிடைக்கிற கேரட்டும் அதிகமாகுதே. சரியா கவனிச்ச பப்பு. வலது பக்கம் போக போக எண் மதிப்பு கூடிக்கிட்டே போகும். இதைத்தான் நாம நிறை எண்கள், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ பார்த்த வானம் இருண்டடிச்சு. சலசலன்னு காத்து வீசுச்சு. ஐயோ, மழை வரப்போகுது. ஓடு ஓடு, வீட்டுக்கு ஓடு. பப்பு பயந்து போய் வேகமா பின்னாடி ஓடி வந்தான். 3, 2, 1, 0. அப்பாடா, மரத்துக்கு வந்துட்டேன். அச்சச்சோ,
அவசரத்துல என் பொம்மையை விட்டுட்டேனே. யோசிச்சு பார்த்தான். விளையாடும்போது பொம்மை மரத்துக்கு பின்னாடி, அதாவது இடது பக்கம் விழுந்தது ஞாபகம் வந்துச்சு. பப்பு மறுபடியும் துள்ளினான். ஆனா இப்போ பின்னோக்கி சென்றான். முதல் தாவலில் -1க்கு சென்றான். இரண்டாவது தாவலில் -2ற்கு சென்றான். பப்புவுக்கு திடீரென ஒரு சந்தேகம் வந்தது. என் கோடே, நான் 3 2 1 0ன்னு பின்னாடி வரும்போது எண்கள் குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. அப்போ 0க்கு இடது பக்கம் போனா மட்டும் எண்களோட மதிப்பு குறையுமா என்ன? புத்திசாலி பப்பு நீ. ஆமாம், -1 -2ன்னு இடது பக்கம் போக போக அதோட மதிப்பும் குறைஞ்சுகிட்டேதான் போகும். இந்த மைனஸ் குறிப்போட்ட எண்களை தான் குறை எண்கள், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னு சொல்லுவாங்க. வாவ், இந்த மந்திர எண் கோடு செமையா கத்து தருதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே பப்பு தன் பொம்மையையும் எடுத்துக்கிட்டு கேரட்டை கருக்கு முறுக்குன்னு கடிச்சுக்கிட்டே ஜாலியா வீட்டுக்குள்ள போனான்.